அனைவருக்கும் வணக்கம். திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறதா என்கிற விவாதங்கள் தான் நேற்று முதல் இப்போது வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதிலே மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நடத்தப்பட இருப்பதாக அவர் பேசியிருந்தார். அதிமுகவுக்கு அழைப்பு எல்லாம் விடுத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு, அவருடைய இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவினர், திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எதுக்கு இப்ப மாநாடு? மது விலக்கு மாநாடு எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு, மது விலக்கு எல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் செய்யக்கூடிய வேலைகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். எக்ஸ் தளத்தில் நிறைய நபர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்க முடிந்தது. அதிலே ரொம்ப முக்கியமா ஒரு நபர், எப்பவுமே திமுகவுக்கு வித்தியாசமா முட்டு கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லலாம் அவரை, ஊடகவியலாளர் நெல்சன் சேவியர் அவர்கள். அவரு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, டாஸ்மாக் நிறுவன சீர்கேடுகளை ஒழுங்குபடுத்துவதும் முறையாக ரசீது வழங்குவதும் வழங்கப்படும் மதுவின் தரத்தை சரி செய்வதும் தான் அரசியல் கட்சிகளின் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும். மாறாக முழு மதுவிலக்கு, மது ஒழிப்பு என்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத முயற்சிகள். சங்க காலத்தில் ஔவையாரும் மன்னர் அதியமானும் அவையில் ஒன்றாக அமர்ந்து கள்ளறிந்தினர் என புறநானூற்றில் பெருமையாக பாடிவிட்டு 2024 பூரண மதுவிலக்கு கேட்பதென்பது வாக்கரசியலுக்கு மட்டுமல்ல, தத்துவார்ந்த அரசியலுக்கும் ஒவ்வாத வாதம் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்களை மறைமுகமாக சாடி இருக்கிறார் நெல்சன் சேவியர். டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், சீர்கேடுகள் இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையும் சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய கோரிக்கையும் சரி, மற்ற கட்சிகளுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சீர் செய்யுங்கள் என்பது மட்டுமல்ல, மதுபான கடைகளை திறந்து வைத்து ஒரு தலைமுறை இளைஞர்களையே சீரழித்து கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு மது போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக மாறி வருகிறார்கள். அந்த மது போதையால் பல குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதே இந்த மதுபானம் தான். அதை தடை செய்யுங்கள் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. குடும்ப தலைவிகளினுடைய கோரிக்கையாக அதுதான் இருந்து வருகிறது. நீங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லோருமே பேசியிருக்கிறார்கள். மது விலக்கு தேவையான ஒன்று, அதை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று கருணாநிதி பேசியிருக்கிறார், ஸ்டாலின் பேசியிருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார், அக்கா கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா உடனடியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று பேசியிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் மது விலக்கு சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? தெரியல. உங்களுக்கும் உங்களை போன்ற நபர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே இதுவரை தெரியல. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை முறை திமுக போராட்டத்தை நடத்தியது மது விலக்குக்காக, மது ஒழிப்பிற்காக. அப்பெல்லாம் நீங்க இதை சொல்லவே இல்லையே, மது விலக்கு சாத்தியம் இல்லை, தேவையில்லைன்னு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மாநாடே தேவையற்ற மாநாடா? ஏன் தேவையற்ற மாநாடு? ஏனென்றால் திமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும், திமுகவுக்கு அவ பெயரை ஏற்படுத்தும், திமுகவுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பை ஏற்படுத்தும். மது விலக்கு மாநாடு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யாரை எதிர்த்து போடுறாரு? திமுகவை எதிர்த்து தான் போடுறாரு. அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. இவர்களுக்கு பிரச்சனை மது விலக்கு தேவையா இல்லையா என்பது இல்ல, அது இல்லை இவர்களுக்கு பிரச்சனை. இவர்களுக்கு திமுகவுக்கு அவப்பெயர் வந்துடும். அதனால அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நேரடியாக நம்ம திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்யவும் முடியாது. அப்ப மது விலக்கே தேவையில்லை, திருமாவளவன் அவர்களுடைய இந்த போராட்டமே தேவையற்ற ஒன்று என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது தெரியுமா இந்த மதுபானத்தால்? எத்தனை குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்ப தலைவர்களை இந்த மதுபானத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க முடியாமல் திணறி வர்றாங்க தெரியுமா? எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து வாடுகிறார்கள். எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மதுபான அடிமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாமல் திணறிட்டு வர்றாங்க. அதெல்லாம் நெல்சன் சேவியர் போன்றவர்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்த சமூகத்தில் மதுபானம் எந்த அளவிற்கு சீரழிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்பது நன்றாகவே நெல்சன் சேவியர் போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை விட முதன்மையான பிரச்சனை என்னன்னா, திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவை பாதுகாப்பது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு, முதன்மையானதாக இருக்கிறது. அதனால திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கள்ள எல்லாம் பேசியிருக்கிறாரு நெல்சன் சேவியர். அங்க புறநானூறு வரைக்கும் போயிட்டாரு. ஔவையார் அதியமான் எல்லாம் பேசியிருக்காரு. ஔவையார் கல் உண்டார் என்று பேசக்கூடிய நெல்சன் சேவியருக்கு தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்கிறது தெரியுமா? அதை பற்றி என்றைக்காவது பேசியிருந்தா நீங்கள்? குறைந்தபட்சம் இன்றைக்காவது நீங்கள் பேசியிருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் பேசல? நீங்க ஏன் பேசல?
மதுபான கடைகளை திறந்து வைத்து நீங்க அரசே மதுபானத்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உடலுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத ஆரோக்கியமாக இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கள்ளுக்கு அரசு தடை விதித்திருக்கிறதே. நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, ஔவையார் அருந்திய கள், அந்த கள்ளுக்கு தமிழ்நாட்டில் தடை. அதை பற்றி ஏன் பேசல நீங்க? ஏன் பேசல? ஏன் பேசவில்லை என்றால் அதை பேசினாலும் அது திமுகவுக்கு எதிராக பேசியதாகத்தான் போய்விடும். அதனால அதையும் பேசல. நீங்கள் எல்லாம் தயவு கூர்ந்து ஊடகவியலாளர்கள் என்று சொல்லாதீர்கள், பேசாதீங்க. திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டு ஆதரவு தெரிவிங்கள். யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லையே, ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இது பேராபத்து. இந்த மதுபானங்கள், இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், கள்ளச்சாராயம் சாத்தியமே இல்லையா? சாத்தியப்படுத்திய மாநிலங்கள் இருக்கிறதே, இந்தியாவிலே இருக்கிறதே சாத்தியப்படுத்திய மாநிலங்கள். தமிழ்நாட்டிலே சாத்தியமாகி இருக்கிறதே கடந்த காலங்களிலே. ஏன் சாத்தியம் இல்லை? இது தேவையா தேவையில்லையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மீட்டெடுக்கணுமா வேண்டாமா? எப்படி மீட்டெடுப்பீங்க? இப்ப இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏற்கனவே அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அடுத்த தலைமுறை இளைஞர்களும் மாணவர்களும் இந்த மது போதைக்கு அடிமையாகி விடாமல் இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப அதற்கு தீர்வு என்பது மது விலக்கு தான். அதுதான் தீர்வு. நீங்க ஒவ்வொருத்தரையா போய் நீ குடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அரசு நினைத்தால் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்த முடியும். அதை செய்யுங்கள். அதை செய்வதற்கான வேலைகளை செய்யுங்க. இல்ல அது மதுபானம் குடிக்காம எல்லாருமே போதைக்கு குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க, குடிக்காம இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. கொரோனா காலத்துல ஊரடங்கு கிடைக்கலையே பெரும்பாலான இடங்கள்ல மதுபானம். சில இடங்களில் பிளாக்ல கிடைச்சது, பெரும்பாலான நபர்கள் கிடைக்கலையே. எத்தனை பேர் மரணம் அடைந்தார்கள்? இன்னும் எத்தனை காலத்திற்கு இதே வாதத்தை வைப்பீர்கள்? மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்களா? அவர்களை மீட்டெடுப்பதற்காக மறுவாழ்வு மையங்களை அரசு உருவாக்குங்கள். ஆனால் திருமாவளவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அரசு மறுவாழ்வு மையங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும். தனியார் மறுவாழ்வு மையங்கள் தான் அதிக அளவில் இருக்கிறது. அங்க கூட நல்ல ஒரு எஃபெக்ட் இல்லை, நல்ல ரிசல்ட் கிடைக்கல. அரசு அதிலே முயற்சிகளை செய்யுங்க என்ன திருமாவளவர்கள் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்க பேசவே இல்லையே. அதை செய்யுங்க. அதை விட்டுக்கிட்டு குடிப்பதை நியாயப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு குடிக்கணும்னா எங்கேயாவது போய் குடிங்க. உங்களுடைய இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இதையெல்லாம் கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மனநிலை தோன்றும்? அப்போ பரவாயில்லை போல இருக்கே, குடிப்பது ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்கே, மதுபானத்தை நம்ம அறிந்திரலாம் போல இருக்கே என்று அப்படியே தோணும். கொஞ்சமா குடிக்கணுமா சிலர் அறிவுரை. ஆமா சொல்றாங்க, கொஞ்சமா குடிக்கிற அளவை குறைக்கலாம், நம்ம குடிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள். உங்களுக்கு வேணா குடிங்க ஐயா, எதுக்கு இப்படி ஒரு கருத்தை பொது சமூகத்தில் விதைக்கிறீர்கள்? நீங்கள் எதுக்கு விதைக்கிறீங்க? எல்லாம் தேவையற்ற வாதம். இது போன்ற கருத்துக்கள் தான் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே மாணவர்களையும் இளைஞர்களையும் இந்த மதுபானங்களை நோக்கி, இந்த போதைப் பொருட்களை நோக்கி எடுத்து செல்கிறது. அவர்களை மீட்டெடுக்க முடியாம நம்ம திணறிட்டு இருக்கிறோம். இவங்க அது முடியாதான், சாத்தியம் இல்லையா? தேவை இருக்கிறது. அது இந்த மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் கேளுங்கள். எந்த அளவிற்கு மது ஒழிப்பு தேவை இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்வார்கள். உங்களுக்கு திமுகவை ஆதரிப்பது பாதுகாப்பது தான் முதன்மையானது என்றால் வேற ஏதாவது விஷயங்கள்ல போய் ஏதோ முட்டு கொடுங்க. இதுல செய்யாதீங்க. இது அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய வேலை. ஆனால் திருமாவளவர்களுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. இனி பாருங்க, ஆனால் திருமாவளவர்கள் மீது இனி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இவர்கள் வைக்க ஆரம்பிப்பார்கள். இப்பவே வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி தொடர்ந்து அந்த திருமாவளவர்கள் விமர்சனங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது விமர்சனங்கள் எதிர்கொள்வது அவருக்கு ஒன்றும் புரிதல்ல. திமுகவினர் யார் என்பதை அந்த திருமாவளவர்கள் இனி புரிந்து கொள்வார்.